Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time of studying the Bible. Father God, your word is so precious. You being a mighty Lord, you're still talking to us. You have given us uh, knowledge and information and wisdom, Father, to understand your plan. Help us, Father, to truly digest it, Lord, especially when we are studying this wonderful book, Father God. Let no misinterpretations come in. Let us not get deceived, Father God. Let us not fall into any pitfalls. Let only what you want us to understand be in our heart, Father, not for the knowledge sake, but Father, to be more fruitful for your kingdom. Be with us, precious Father. Help us to understand, guide us, be with us. Help us to um, become a better servant for you, Lord. Lord, be with us while we study. In Jesus' name I ask. Amen. Okay. Mhm. Um, okay, so we were in Revelation 15, இல்ல? So I'll do a recap a little later. நான் வந்து Revelation 15 continue பண்றேன். Um, so it's a series, இல்ல? Revelation, it's pretty clear. Throne roomல இருந்து ஜீசஸ் அந்த ஸ்க்ரோல் வாங்கினதுல இருந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கிளியரா 7 trumpet and the 7th trumpetல seven seals and the 7th seal 7 trumpets and 7th trumpet தான் blow ஆயிருக்கு. And this is the climax of this tribulation period இல்ல இந்த 7 years period உடைய climax. So like any, maybe if you guys watch movies, climax வந்து அப்படி கொஞ்சம் lengthen பண்ணி so that we are in the moment. அந்த அந்த இதை பாசிங்கில் நம்ம வாசிச்சிடக்கூடாது இல்லை, கேஷுவலாக ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த டைமை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீளமாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் அ கிளைமேக்ஸ் சீன். ஸோ அதில் தே மேக் த ரீடர் ஆர் த ஆடியன்ஸ் டு ஸ்டே அங்கே இருந்து அந்த இது இன்னும் மண்டைக்குள்ளே இறங்குறதுக்கு தே டூ தட். இங்கே இந்த இந்த புக்லேயும் யூ கேன் ஃபீல் தட். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் டு அன் எண்ட் இன் த 7th bowl, in the judgment period, or 70th week ends and Jesus comes after that. அப்போ அந்த 7th bowl தான் the end இல்லை, the 7 bowls. அப்போ அந்த 7 bowlsக்கு முன்னாடி if you remember chapter 10 ல இருந்து God is talking about other things. He explained about how this part of the prophecy is important and the scroll சொன்னாரு. And then he explained Antichrist எப்படி Antichrist will be there, false prophet, someone will be there. So அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வராங்க. 15 and 16 chaptersல தான் பவுல் பத்தி. ஆக்சுவலாக 15ல பவுல் ஸ்டார்ட் ஆகல. இட் இஸ் மோர் லைக் அன் இன்ட்ரோ, ஒரு ப்ரெல்யூடு தான், ஒரு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த 7 பவுல்ஸுக்கு முன்னாடி விச் இஸ் ட்ராயிங் அஸ் டு த எண்ட். அதுக்கு முன்னால் அவ்வளோ ஒரு 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 அப்படியே லென்தன் பண்ணியிருக்கு. த சேம் திங் வி கேன் சி எங்கே தெரியுமா, அந்த ஏப்ரஹாம் ஐசக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுற டைம்லேயும் ஹீல் அந்த தேர்ட் டே உடனே உடனே கிளம்புவார். 2 பேரை கூட்டிகிட்டு மலை மேலே போவாங்க. எல்லாம் இருக்கும், கட கட கடன்னு வரும். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்லோ ஆகும். கல் இதெல்லாம் அடுக்குனாரு, ஆல்டர் உண்டாக்குனாரு, இவனை ஐசக்க கயிறு கெட்டினாரு, படுக்க வச்சாரு, கத்தியை எடுத்தாரு அப்படின்னு ஒன்று அப்படியே ஸ்டெப்பாக ஸ்லோ ஆகும். ஸோ அதுலேயும் யூ கேன் ஃபீல் தட் பில்டப். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். ஓகே, சரி. ஸோ இந்த சீன் ஐம் ஷுர் யூ ஆல் ரிமெம்பர், ரைட்? அதுதான் நம்ம லாஸ்ட் டைம் படித்தது, ஒரு கிறிஸ்டல் சி. பட் இந்த டைம் கிறிஸ்டல் சி இஸ் லைக் ஃபயர். அதில் டெம்பிள்லேருந்து தெர் ஆர் 7 angels who are coming out and the martyred கிறிஸ்டியன்ஸ் வந்து
வித் ஹார்ப்ஸ் நின்று பாடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க and they are praising God. ஸோ இதுதான் scenario and this is what we are going to look at also today. Okay, சரி. ரைட். ஸோ see if you இதுதான் இந்த பிக்சர் வரைஞ்ச இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்ச பிக்சர் யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு பாயிண்ட் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். அதனால் எனக்கு இது வசதியாக இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், திஸ் மே நாட் பி த ரியாலிட்டி இல்லையா? இட் கேன் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். பவுல் ஆஃப் காட்ஸ் ஆங்கர்னா அப்படி ஆக்சுவலாக ஒரு பவுல் இருக்கணும்னே இல்லை. அப்படி ஒரு இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன். அப்படி படம் வரைகிறாங்க, அப்படி எழுதியிருக்கனால படம் வரைஞ்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். இந்த ரொம்ப டோன்ட் கெட் இன் டு த ஆர்ட் ஒர்க் ஆஃப் இட். மனசில் இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இந்த ஃபைனல் காட்ஸ் wrath இஸ் கெட்டிங் ரெடி டு பி poured on to earth. அப்போ அந்த டைமில் இந்த மார்டியர்ஸ் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஓகே, ஸோ that is the scenario here. So if you take Revelation 15 and can we read verse 3 and 4? Revelation 15, 3 and 4. தமிழில் வாசிக்கிறீங்களா யாராவது? ஓகே, இங்கிலீஷில் வாசிட்டா? ஓகே, I'll read. வாசிங்க ஆண்டி. Sure. And I saw another sign in heaven, great and third verse, no? Third and fourth, Yeah. And they sing the song of Moses, the servant of God, and the song of the Lamb, saying, Great and marvelous are thy works, Lord God Almighty. Just and true are thy ways, thou King of saints. Who shall not fear thee, O Lord, and glorify thy name? For thou only art holy. For all nations shall come and worship before thee, for thy judgments are made manifest. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோன்றது, தே ஆர் சிங்கிங் த சாங் ஆஃப் மோசஸ் த சர்வெண்ட் ஆஃப் காட் அண்ட் த சாங் ஆஃப் த லேம்ப், ரைட்? ஓகே, அந்த ரெண்டு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கதை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஓகே, வாட் இஸ் த சாங் ஆஃப் மோசஸ்? ஸோ சாங் ஆஃப் மோசஸ் வந்து ஐ திங்க் வி ஆல் நோ, அந்த ரெட் சி கிராசிங் முடிஞ்ச உடனே Moses sings a song of praise, which is in Exodus 15. அதில் செகண்ட் ஹாஃபில் மிரியம் பாடின பாட்டும் இருக்கும். ஸோ அதுவும் இருக்குது. பட் சாங் ஆஃப் மோசஸ்ன்னு we want to focus, it is definitely song Exodus 15. இது இல்லாமல் சில மற்ற இடங்கள்லையும் சாங் ஆஃப் மோசஸ்ன்னு பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. we can do a comparison. I wanted to do, but then I had trouble, so நான் பண்ணல. God willing, I'll try and do it another time, next time maybe. Okay, so Psalm 90 also has it. Deuteronomy 32லையும் God will tell Moses to write a song. இது மோசஸாக பாடுற பாட்டு இல்லையா? Deuteronomy 32ல God will tell. நம்ம அதை கொஞ்சம் நான் just give you a குட்டி talk about that. And of course, Revelation 15, it is mentioned Song of Moses. So, just keep an eye on that. Okay, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே நடக்குது இந்த சாங் ஆஃப் மோசஸ்? எக்ஸோடஸ் 14ல ரெட் சி கிராஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபேரோஸ் ஆர்மி எல்லாம் ஆர் டையிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடுறாங்க. ஸோ obviously you can see deliverance இல்லையா? காப்பாற்றப்படுறாங்க, they are being saved. ஸோ salvation part இருக்கு. and Pharaoh is getting judged, அதனால judgment part இருக்கு. Pharaoh is punished, Pharaoh is killed, Pharaoh is destroyed இல்லை? ஸோ Pharaoh and his army. அப்போ அந்த judgment பார்ட்டும் இருக்கு. ஸோ you can see both are happening here. நம்ம அது we are looking at it in Revelation also. அந்த இது so clear இல்லை? அவருடைய wrathம் தெரியும்,
அவருடைய mercyயும் we can see. அவருடைய believers அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு, நான் பிலீவர்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாருன்றது இட்ஸ் வெரி கிளியர், எஸ்பெஷலி ரெவலேஷன்ல ரொம்பவே கிளியர், ரைட்? அண்ட் திஸ் இஸ் அ எக்ஸாக்ட் குட்டி நம்ம பார்க்குற மாதிரி டைப்பில் ஒரு குட்டி சாம்பிள் முன்னாடியே நடத்தி காட்டிட்டாரு, என்னால் முடியும் அப்படின்னு செய்து காட்டியிருக்காரு. விச் ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ஹாவ் அ டவுட் அட் ஆல். பின்னால் நடக்குமான்னு அப்படி வினோதமாக நம்ம நினைக்க வேண்டாம், எல்லாம் செய்து காட்டியிருக்காரு முன்னாடி. ஓகே, ஸோ தீஸ் two parts of it, it's clear. Okay. So this is the praise song which they sing. By the way, Song of Moses தான் first song அப்படின்னு பைபிளில் இருக்கு. சாங்ன்ற அந்த வார்த்தையும் ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் வர்றது இந்த பாட்டுக்கு தான், மோசஸோட பாட்டுக்கு தான். ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் ஒன் பாயிண்ட். அண்ட் மோசஸ் பாடுறது அந்த verse 19 வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸோடஸ் 15. Okay, Song of Moses, first 19 verses. Miriam is 20 to 21, but we are focusing on the Song of Moses. We'll look only at that. We'll be focused on that. Okay, check. Of course, they remembered this. This was very important for Israel. அவங்களுக்கு அவங்க நேஷன் ஃபார்ம் ஆனதோட பேசிஸ் பாஸ் ஓவர் முடிஞ்சு அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. God brought them out, இல்லை? And remember, we keep talking about there is no civil war, there is no battle, there is no fight, there is nothing. God just told them. God did all the fighting. God did all the separation. இல்லை? கடவுள் அதுவும் ஒரு கிரேஸ் டைம் தான். 10 plagues he showed, நான் தான் காட்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறமும் கேட்கல. தன்னோட பிள்ளைங்களை மட்டும் பிரித்து எடுத்தாரு. அப்புறமும் கேட்கல, பனிஷ் பண்ணார். கரெக்ட் இல்லை? ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதனால இந்த ஈவெண்ட் நமக்கே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இஸ்ரேல் மக்களுக்கு யூ கேன் இமேஜின் ஹவு ப்ரெஷியஸ் ஃபார் தெம் இட் இஸ். அதனால டெஃபினட்டாக மெனி ஜென்ரேஷன் ஸ்டில் டுடே தே ஆல்சோ டாக் அபவுட் இட். ஓகே, சரி. சால்வேஷன் ஆஃப் இஸ்ரேல் ஒரு சைட் ஆஃப் இட், அவெஞ்சிங் ஆஃப் ஃபேரோ அடுத்தது, இல்லை? கடவுள் கோபப்பட்ட கோபம். ஓகே. இஃப் யூ டேக் எக்ஸோடஸ் 15, அந்த மோசஸோட பாட்டு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் இட் லுக் லைக் சேட்டன் பேசின மாதிரி இருக்கும். ஓகே, அதை எடுத்து பார்ப்போமா? எக்ஸோடஸ் 15:9 எடுங்களேன். எக்ஸோடஸ் தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். யாரு சொன்னது? ஃபேரோ ஆக்சுவலா சொல்லாரு இல்லையா? ஐ வில் ஃபாலோ தெம், ஓவர்டேக் பண்ணிடுவேன். இவங்க எல்லாரும் விட்டுட்டு போயாச்சு. அவங்க போய் ஐல் கோ கேட்ச் தெம், ஐல் டிஸ்ட்ராய் தெம்லாம் சொல்லிட்டு தான் ஃபேரோ அண்ட் இஸ் ஆர்மி ஆர் கம்மிங். ஸோ த எனிமி செட் தேட், இல்லை? அதில் இங்கிலீஷில் இட் இஸ் வெரி கிளியர், ஐ வில்னு இருக்கும். அண்ட் சேட்டனுடைய அந்த ப்ரைடு தெரிகிற போர்ஷன் அது ஐசையா 14 இருக்கு. அதுலேயும் அந்த ஐ வில்னு வரும். யூ கேன் ஹாவ் அ லுக் அட் தட் ஆல்சோ. ஐசையா 13:14 பாருங்க. Isaiah 14, verse 13 and 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலோ ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இதுதான் சேட்டனுடைய டவுன்ஃபால், இல்லை? அந்த ப்ரைட், ஐ எம் குட், ஐ வில் அச்சீவ், ஐ வில் கோ ஹையர் தென் காட்லாம் நினைக்கிற அந்த இது. ஸோ ஏன் இதை ஹைலைட் பண்ணுறேன்னா, மெனி டைம்ஸ் பைபிளில் வந்து ஃபேரோவை பால் பேசும்போதும் சொல்வார், ஒரு டைப் ஆஃப் சேட்டனை குறிக்கிற மாதிரின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு பேசிஸ் இந்த பார்ட். ஓகே, நான் ரொம்ப அந்த டீட்டெயில்குள்ளே போகல, பட் அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, இல்லை? வெறும் ஃபேரோவை அழிக்கிறது மட்டும் இல்லை,
it'll end with destruction of Satan also, இல்லையா? ஸோ அந்த ஃபுல் வித் போகும். அதனால just make a note of it. And the language shows that it is Satan behind. நமக்கு we know little more. நமக்கு we know about Antichrist now. We know how Antichrist will act through kingdoms and rulers of kingdoms என்றது நமக்கு தெரியும். So we can understand how Satan முன்னாடியே Pharaoh வழியா he has worked. அப்படின்றது we can understand from this particular portion of that song. Okay. So Exodus 15. Okay, வாசிச்சிடலாம். I think that's the best. Exodus 15. அதுதான் Song of Moses இல்ல. அதுல first 8 verses வாசிங்களேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர். அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழம் ஜலம் நடுக்கடலிலே உறைந்து ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. Okay, இருக்கட்டும். You get the idea. So you understand this, இல்லையா? So that's what I wanted to do. Okay, so Deuteronomy 32 உடைய பேக்ரவுண்டும் just I wanted to talk about. Okay, so Deuteronomy 32ல it's a long chapter. அந்த 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 சாப்டரும் Song of Moses தான். So if you look at Deuteronomy 31, எடுத்துக்கோங்க. 31 16 to 22. 31 16 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமாக பின்பற்றி என்னை விட்டு தங்களுக்குள்ளே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததுனாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமை நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரத்திற்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் ஊட்டி என் உடன்படிக்கை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் தொடரும் போது அவர்கள் சன்னதியாரின் வாயிலே மறந்து போகாமல் இருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். Okay, so very clear, I mean, I don't have to explain. So God is telling Moses, you will die. இவங்களுக்கு இந்த லேண்டுக்கும் போவாங்க, கண்ட்ரி செட்டில் ஆவாங்க, நல்ல செழிப்பாக இருப்பாங்க. தென் என்னை மறந்துடுவாங்க, என் கவர்னண்ட்டை மறந்துடுவாங்க, எல்லாம் போயிடும். அப்போ ஐ வில் கெட் ஆங்க்ரி வித் தெம், பனிஷ் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் முன்னாடியே அஃப்கோர்ஸ் காட் நோஸ். அப்போ காட் இஸ் வார்னிங் தெம். அப்போ இந்த ஒரு பாட்டை யூ ரைட் டவுன் எவ்ரி திங் ஸோ தட்
இட் வில் ஃபார் எவர் பி இன் தேர் ஹெட், ஞாபகம் இருக்கும். ஸோ கஷ்ட காலம் வரும்போது தேல் அட்லீஸ்ட் ரிமெம்பர், ஓ காட் அப்போவே சொன்னார்ல அப்படின்னு தெரிஞ்சு திரும்ப கரெக்டாக வர்றதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் இட் வில் பி என் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எண்டில் இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் தெம், இஸ்ரேலுக்கு. காட் கேன் டெல், நான் முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், எழுதியும் கொடுத்தேன், ஞாபகம் வைக்கிறதுக்கு வசதியாக பாட்டு மாதிரியும் கொடுத்தேன். ஈவன் தென் யூ forgot me, broke the covenants and you went away அப்படின்னு கடவுள் சொல்லலாம். ஸோ அதனால தான் டெஸ்டிஃபை பண்ணோன்னு மோசஸ்ட்ட பாட்டு எழுத சொல்கிறாரு. ஸோ இதையும் we can you can say it is a song of Moses. மோசஸ் எழுதுகிற சாங் தான். ஏன்னா அன்னைக்கே உட்காந்து he'll write the song, the same day he'll write the song and next day அந்த பாட்டை சொல்லி கொடுத்துருவார் எல்லாருக்கும். ஸோ அந்த பாட்டு தான் 32ல் இருக்குது. 32ல் சொல்லி கொடுத்துட்டு அந்த எண்ட் எதுக்காக இந்த பாட்டு வி நோ வை, பட் அது இன்னொரு அண்டர்லைனிங் ஏன்னாக்கா இது ஜென்ரேஷனாக நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி எவ்ரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி டியூட்ரானமி 32, 46, 47 இட்ஸ் a ரிமைண்டர். இந்த சாங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எண்டில், so that means it's not a one time deal. This has to go on and on and on and on, ஜென்ரேஷனா விடாமல் இந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லி இப்போவும் இன்னொரு சாங் ஆஃப் மோசஸும் இருக்குது. ஓகேயா? ஓகே. ஸோ இந்த இந்த சாப்டர், இந்த சாங் அனலைஸ் பண்ணோன்னா ஒரு ஃபஸ்ட்டு 38 verses இஸ்ரேலை பற்றி, இஸ்ரேல் எப்படி மறந்து போவீங்க, உங்களை எப்படிலாம் கொண்டு வந்த காடை நீங்கள் மறப்பீங்க, மறந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத குவைட் நிறைய ரொம்ப கிளியராக விளங்குற மாதிரி ரொம்ப ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கோம். லைக் யூனோ இட்ஸ் யூ ஃப்ரம் பட் we can understand how Israel is going to struggle to hold on to God. And that is going on till today. For them it is a big ஒரு இஷ்யூ. அவங்களால கடவுள்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு they have a big problem. அதுதான் அந்த பாட்டுலேயும் இருக்கும். ஸோ இட் இஸ் வில் பி ஆல் தட். அப்போ இஸ்ரேல் நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு எல்லாம் எழுதிட்டே வந்துட்டு ஒரு கடைசி 4 வசனம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் வாசிங்க. சாங் எண்ட் ஆஃப் த சாங் verse 39லேருந்து 43 வரைக்கும் வாசிங்களேன். Deuteronomy 32 verse 39 to 43. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கும் பதிலளிப்பேன். கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தினாலே என் அம்புகளை வெறி கொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்ருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும். அதான் பாயிண்ட். ஓகே. ஸோ எனக்கு அது கிளியராக தெரியல தமிழில். இங்கிலீஷில் வந்து ரிஜாய்ஸ் ஓ ஜென்டைல்ஸ் வித் ஹிஸ் பீப்புள் அப்படின்னு இருக்கு. தட் மீன்ஸ் அது வரைக்கும் இஸ்ரேலை பற்றி பேசிகிட்டு இருந்த இந்த பாட்டு வில் இன்க்ளூட் த ஹோல் வேர்ல்டு இல்லையா? ஆல் பீப்புளை, எல்லா ஜென்டைல்ஸையும் சேர்த்து இஸ்ரேலோட சேர்ந்து யூ ரிஜாய்ஸ். ஏன்னாக்கா அவருடைய வெஞ்சன்ஸ், அவர் அவெஞ்ச் பண்ணுவாருன்றது இட்ஸ் அப்ளை ஃபார் ஆல் பீப்புள். அது இப்படின்னு கொஞ்சம் டோன் மாறி வரும். அது நோட் பண்ணீங்களா? தமிழில் 43 மட்டும் வாசிங்க. ஜாதிகள். ஓகே ஓகே, அது அந்த வேர்டு தான். இது என்னதுன்னு யோசிச்சேன். ஜாதிகள். அப்போ இது இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாதி மக்களுக்கும் இப்போ தட் பர்டிகுலர் வேர்ஸ் பிகம்ஸ் அப்ளிகபிள். ஸோ சடன்லி the song, which is God given song through Moses, is இதுவரைக்கும் இஸ்ரேல் பற்றி பேசின song is also including the whole world. And the closing of the songல it ends with all of them. அப்போ அது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் நிறையா இருக்கும். நீங்கள் இந்த தப்பு பண்ணுறனால உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் சடன்லி இதில் அவெஞ்சிங் வந்துடும். மீனிங்
ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து என்ன கெட்டது நடந்ததோ, விக்கெட்னஸ் நடந்ததோ, விச் காட் இஸ் கோயிங் டு டேக் கேர். அந்த பார்ட்டும் திஸ் இஸ் இட் வில் டாக் அபவுட் தட். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி நம்ம என் டைம்ஸில் படிக்கிறதும் அதுதான் இல்லையா? ஸோ வி ஆர் லுக்கிங் அட் தட். ஆல்சோ ரிமெம்பர், இஸ்ரேல் இஸ்ரேல் ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆகி ஈஜிப்டை விட்டு வெளியில வந்து மவுண்ட் சினாயில லா கிடைச்சு ஜாஷ்வா தான் கண்ட்ரிக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் எழுதுனது மோசஸ், கரெக்டா? ஸோ அப்போ அந்த 5 புக்கும் தான் தோரான்னு சொல்லி அவங்க கையில ஸ்கிரிப்சர் ஆட்டம் பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. இவங்க எப்போ ஜாஷ்வா காலத்துல இருந்து அவங்க அந்த கண்ட்ரி போறதுக்கு என்டர் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் மோசஸ் எழுதி கொடுத்துருந்துருப்பாரு, ரைட்டா? ஸோ அப்போதான் அந்த இட் இஸ் ரிட்டன் அந்த அந்த டென்ட்டுக்குள்ள வச்சிருக்கோம்னு எழுதியிருக்கோம், அந்த ஹோலி டேபர்னாக்கில் வச்சிருக்கோம்லாம் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ அவர் அப்போ தான் கொடுக்குறாரு. ஸோ தென் திங்க் அபவுட் இட். God always tells his prophecy of what is happening with clarity. Think about the first messianic verse, Genesis 3:15. தெரியும்ல, ஆடம் அண்ட் ஈவ் அண்ட் சேட்டன்ட்ட சொன்ன வசனம், ரைட்? அதில் என்ன சொல்லுவார்? சீட் ஆஃப் அ உமன், ஏன்னா அப்போ அங்கே இருந்தது ஈவ். சீட் ஆஃப் அ உமன் வில் டிஸ்ட்ராய் சேட்டன், கரெக்டா? அப்போ அதுதான் எண்ட், அதுதான் தட் இஸ் த ஃபுல் பிளான். ஆஸ் யூஷுவல் டைம், நம்ம டைம் we do not know, right? நம்ம டைம் பிரகாரம் we don't know when exactly, but this is his big plan. அதுதான் எண்ட். சேட்டனை அழிக்கிறது will be the end of that God's purpose plan. இப்பவும் it's a very same thing. So that chapter 32 is almost the end of Torah, right? இல்ல? ஸோ அப்போ தோரா பிகினிங்லேருந்து கிரியேஷன்லேருந்து எல்லாம் சொல்லி வந்து இந்த நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே போகிறீங்க, தப்பு பண்ணாதீங்க, இதெல்லாம் டோன்ட் மிஸ் அவுட் ஆன் ஆல் த பிளெஸிங்ஸ், டூ திஸ் எல்லாம் சொல்லிட்டு it also includes the whole world, right? Because and that to rejoice, meaning the rest of the world is included in this plan, and the end will come, he will avenge, he will judge. இன்ஜஸ்டா இருந்த, விக்கெடா இருந்த, கடவுளை நம்பாம இருந்த, they will have their judgment, and those who are believers will be rewarded. That part is also covered. So imagine their Bible, இல்ல புதுசா இஸ்ரேல் போன கண்ட்ரியா ஃபார்ம் ஆகி இருக்கும் போது அவங்க கையில இருந்த பைபிள் தோரா ஆல்சோ ஹோல்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன். என் டைம்ஸ் வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷனை கடவுள் கொடுத்து தான் வச்சிருந்தாரு. ஆடம் ஈடனை விட்டு வெளியில வரும்போதும் தே ஹேட் கைண்ட் ஆஃப் ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ தோராலையும் பார்த்தீங்கன்னா தே ஹேட் ஃபுல் இன்ஃபர்மேஷன். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ நம்ம கையில் இருக்கிற பைபிளில் டீட்டெயில்டாக இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன். யா, ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் காட் கண்டினியூஸ் டு கீப் கிவிங் பீப்புள் வாட் இஸ் நெசசரி. அவங்களுக்கு கொஞ்சோண்டு தான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது, அப்படி இல்லை. அவங்களுக்கும் ஒரு மெசையா வருவார், நம்பி இருங்க, நான் எல்லாம் எண்டில் நான் பார்த்துக்குவேன். லைக் தட் இஸ் த மெசேஜ். ஹி ஆல்வேஸ் டிக்ளேர்ஸ் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஹி ஆல்வேஸ் டஸ் தட் ஆஸ் இன் ஐசையா 46:10. ஓகே, இந்த 2 சாங் இப்போ பார்த்தோம் இல்லை? ஐ மீன் we didn't see too much in detail because it's taking a lot of time for me. அதனால தான் கஷ்டப்பட்டேன் இது சொல்றதுக்கு. ஓகே, ஸோ we saw in Exodus 15ல ஃபேரோ ரெட் சி கிராசிங்க்கு அப்புறம் அந்த பாட்டு பார்த்தோம். புக்கோட க்ளோசிங்கில் ஹோல் தோரா எண்டில் டியூட்ரானமி 32லையும் இன்னொரு இது பார்த்தோம் இல்லை? Both these songs also highlight the or talk about the end period. நமக்கு நல்லா தெரியும், இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகிற ஒரு விஷயம். நமக்கும் இன்னும் எண்ட் டைம் தெரியாது. வி ஆர் இன் சம்திங் லைக் 2000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் என்னைக்கு அது நடக்கும்னு வி ஆல்சோ டு நாட் நோ. பட் காட்ஸ் பிளான் நெவர் சேஞ்ச்டு. ஈவ் கிட்ட சொன்ன பிளானும் சேம் தான், மோசஸ் கிட்ட தோரால சொன்ன பிளானும் இட் வில் பி த சேம். இந்த 2 போர்ஷனை திரும்ப வாசிச்சுக்குவோம் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸோடஸ் 15, 16 and 18 பாருங்க.
பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். 18. கர்த்தர் First. சதா காலங்கள் ஆகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். Okay. So இந்த 3 verses நீங்க just நல்லா கவனிச்சு பாருங்களேன். Number 1, I want what the points which I want you to note. Verse 16ல இங்கிலீஷ்ல it is very clear. தமிழ்ல just note பண்ணிக்கோங்க, சத்தமா சொல்லுங்க. There is this verse which there is this word which says, whom you have purchased. People will pass over whom you have purchased. அந்த வார்த்தை இருக்கா? I think இருக்கு. நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும். Okay. மீட்பு, redemptionனாலே you remember there is a cost to it. கரெக்டா? There is a அப்படிதானே redeem பண்ண முடியும். நம்ம ஏதாவது கொடுத்தாதான் பேங்க்ல இருந்து அடகு வச்சிருக்க ஒரு பொருளை திரும்ப எடுக்க முடியும். கரெக்டா? ரைட்? ஸோ redeem பண்றதுக்கு there is a cost. ஸோ அதனால தான் இங்கிலீஷ்ல இட் இஸ் ரிட்டன், அட்லீஸ்ட் என்கேஜேவியில் டிரான்ஸ்லேஷன்ல பர்ச்சேஸ்ட்னே இருக்கு. ஈஜிப்ட் மக்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு கடவுள் எதுவும் செலவு பண்ணாரா? நோ, நத்திங். He only did few small miracles. இல்ல, பிளேக்ன்றதுல he did something. He did not, there was no cost for him, right? But we know செலவு பண்ணி காப்பாற்றின ஒரு கூட்டம் உண்டு, ரைட்? அந்த செலவு என்ன பண்ணாருன்னு தெரியும். அவரோட சன்னை கொடுத்தாரு. And Jesus went through the cross and he went through the grave, and he rose again. And அப்போ அது செலவு, that is a அந்த பெரிய காஸ்ட். அப்போ பர்ச்சேஸ்டுக்கு அர்த்தம் இன்னும் ஹெவி மீனிங் இல்லை? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 16, 18, 16, 17ல எங்க கூட்டிட்டு போறாரு? இஸ்ரவேல் மக்களை எங்க கூட்டிட்டு போனாரு? கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த மக்கள், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட மக்கள் எங்க கூட்டிட்டு போறாரு அவரு? மவுண்டன் ஆஃப் யோர் இன்ஹெரிட்டன்ஸ் which you have made for your own dwelling. Can you see that? அவரு வாசம் பண்ற இடத்துக்கு, அந்த மவுண்டனுக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு. Did you see that? அது நோட் பண்ணீங்களா? 17 வாசிங்க. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியாயமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீரோட கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கானான் பரிசுத்த ஸ்தலம்லாம் கிடையாது இல்லையா? இது காட்ஸ் ஓன் டுவெல்லிங் என்னும் போது இட்ஸ் ஹெவன். அங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு. எப்படி சேர்ப்பாரு? ஈவன் இஃப் தெர் இஸ் அ ரெட் சி தாண்டி நம்மளை கூட்டி கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவாரு. அவர் கை கூட்டிட்டு போறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும், நம்ம சப்மிட் பண்ணணும், நம்ம சரண்டர் பண்ணாதான் போதும். அதை எதிர்த்து சண்டை போட்டுட்டு போனாதான் ப்ராப்ளம் இல்லை? ஸோ பட் இஃப் யூ ஆர் இன் தட் ரோல், நம்மளை சேஃபாக கொண்டு போய் ஹெவன்ல சேர்த்துருவார். லவ்லி, ரைட்? இஸ்ன்ட் இட்? ஸோ இந்த கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸ் இந்த பாட்டுல தான் இருக்கு பாருங்க, ரைட்? ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் 18, the Lord will reign forever and ever. இங்க இப்போ இஸ்ரேல் பத்தியில பாடிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஏன் God will rule சொல்லணும்? It doesn't apply. It doesn't click with their praise song. But it definitely does for the end times. இல்லை? ஸோ அந்த end times ரிஃப்ளெக்ட் பண்ணுது எக்ஸோடஸ் 15ல சாங் ஆஃப் மோசஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் 32:43ல ரிஜாய்ஸ் ஓ ஜென்டைல்ஸ்ன்ட்டு பூமியில் இருக்க எல்லாரையும் சேர்த்து ரிஜாய்ஸ் பண்ண சொல்லுது. பிகாஸ் இஸ் கோயிங் டு அவெஞ்ச் பண்ணி ஜட்ஜ் பண்ணி அந்த பார்ட்டும் இருக்குது. இஸ் எவ்ரிபடி ஓகே? வாஸ் தட் ஓகே? Yeah. Okay, fair enough. All right. Now, looking at Revelation 15, பாருங்க.
verses 3 and 4 வாசிச்சாங்கல்ல, திரும்ப வேணாலும் வாசிக்கலாம். ஆனால் நோட் பண்ணி வாசிங்க. ஃபேரோஸ் ஆர்மி, ஃபேரோஸ் சேரியட்லேருந்து எங்களை காப்பாத்துனீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் சாங் ஆஃப் மோசஸ் இல்லையா? பட் யூ வில் நோட்டிஸ் ஆல் தட் பார்ட் இஸ் நாட் தேர். ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் ஆர் நாட் மென்ஷன்ட். இட்ஸ் ஆல் பியோர் காடுடைய ஆக்ஷனை ப்ரைஸ் பண்ற சாங்கா இருக்குது. திரும்ப வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 15 verse 3 and 4. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். சகல ஜனங்களும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஸோ அப்சல்யூட்டா கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி இருக்கு இல்லை? கடவுளுடைய செய்கைகள், அவருடைய வழிகள் இல்லை, ஆர் ஃபுல் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத். அண்ட் தென் the whole world will come and worship you. All nations people, not only Israel people. எல்லாரும் வருவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க, உங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸை மேக்னிஃபை பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரைஸ் சாங். பட் சாங் ஆஃப் மோசஸ்ன்னு போட்டிருக்கனால ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ட்ரா திஸ் கன்க்ளூஷன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் இதை இடையில அப்பப்போ சொல்லியிருக்கேன். ஐம் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் அகேன். ரிமெம்பர், நம்ம I think I did a chart for it. ஆமா, இது நான் I'll just show you. So Jesus came and he was resurrected, and 50th day Holy Spirit came, Pentecost day அன்னைக்கு, and the church was born, and the church goes on. In Pomum it is on, it is going on till it is getting raptured. Correct? இது ஒரு டைம் பீரியட். நம்ம அந்த டைம் பீரியட்ல இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல வரப்போற மேஜர் இவெண்ட்ஸ், நவ் தட் வி ஆர் ஸ்டடிங் தி புக் ஆஃப் ரெவலேஷன், அதுல இன்னும் எவ்வளோ ஃபைனர் டீடைல்ஸ் இருக்குன்னு தெரியும். திஸ் இஸ் அ பிக் மேப். ஓகே, ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ ட்ரிபுலேஷன் பீரியட் விச் இஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு 7 years ஆஃப் டெரிபிள் ட்ரிபுலேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஓகே, அண்ட் தென் இந்த ட்ரிபுலேஷன் காலத்திலையும் there is a huge group of believers. கரெக்டா? ஸோ the church அப்படின்றது ஒரு குரூப், tribulation believers-ன்றது இன்னொரு group of believers. Are we okay with that? You need to understand that. Okay, so end of tribulation இன்னொரு பெரிய group of believers வருவாங்க. If you Revelation 5ல இருக்கிறது church in heaven, Revelation 7ல ஒரு போர்ஷன் இருக்கும், ஆர் இப்போ படிக்கிற Revelation 15ல இருக்கிற குரூப், இவங்க எல்லாம் ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ். அது ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ் வந்து இன்னொரு குரூப்ன்றது we understand very clearly from Revelation 7. ஞாபகம் இருக்கும்னு நினச்சிட்டு I'm going on. If you have a doubt, tell me to pause, we can talk about it. Okay? சரி. So after the tribulation believers are also in heaven, Jesus comes back. Okay, Jesus comes, which is the second coming. Or 1,000 years he will rule, and then the hell is prepared, which is already prepared. Satan is destroyed, put, and then there is a new heaven, new earth, new creation இருக்கும். So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற people, tribulation இன்னும் முடியல. Remember, the bowls are still going to happen. அப்போ tribulation end இன்னும் வரல. Just before the bowl judgments, in the group of believers பாடிட்டு இருக்கிறாங்க. So, and it is very clear, these are the people who did not accept Antichrist உடைய அந்த மார்க் வாங்கல, worship பண்ணல. So, definitely tribulation periodல இருந்தவங்க, right? ஏன்னாக்கா church இந்த பீரியட்ல இருக்காது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல. சர்ச் வில் பி raptured and gone away. அப்போ சர்ச்சுக்கு ஸ்பெஷலாக நீ ஆன்டிகிரைஸ்டுடைய மார்க் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்ல தேவையில்லை.
இந்த காலகட்டத்தில் இருக்கிற genuine believers, saved believers will already be in heaven. Okay? Okay. இப்போ இந்த சாங் ஆஃப் மோசஸ் பாடிட்டு இருந்தவங்க ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன். சாங் ஆஃப் lamb பாடினது, ரெவலேஷன் 5 பாடினது பிஃபோர் ஈவன் ட்ரிபுலேஷன் ஸ்டார்ட்ஸ். ஓகே, அவங்க ஆல்ரெடி இன் ஹெவன், அவங்க பாடினது. ஓகே, அது ஜஸ்ட் நோட்டிஸ் த டைம் difference and the different group of people. Okay. So, who is singing? That's what we just spoke about it. This is the tribulation believers. Okay, we call it tribulation believers. Church believers வேற, சர்ச்ன்றது வேற. இப்போ உள்ள கிரேஸ் பீரியட்ல ஹோலி ஸ்பிரிட்டோட உதவியோட we are becoming கிறிஸ்டியன்ஸ். கடவுள் சேர்த்துட்டு வராரு. அவங்க இது நம்ம சர்ச். அடுத்த குரூப், இன்னொரு குரூப்பு ஆஃப்டர் சர்ச் ஹஸ் கான் raptured and gone, மீதி இருக்கிற பூமிக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்கல்ல. 144,000 பீப்புள், 2 விட்னஸஸ், 3 ஏஞ்சல்ஸ், இவங்க எல்லாருமே காஸ்பல் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஒரு வெரி ரொம்ப ப்ராமினென்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு ஒரு ஓகே, என்னதுன்னா இஸ்ரேல் அவ்வளோ செல்லமாக கடவுள் கூட்டிகிட்டு வந்தார். டெம்பரர்லி பிளைண்டட்னு பால் சொல்லியிருக்காருல்ல. எதுக்காகவா? சர்ச் இன்னும் வளர்றதுக்காக டெம்பரர்லி பிளைண்டட்னு போட்டிருக்கோம். அதனால அவங்க கண்ணு திறக்கிறதுக்கு இந்த பீரியட் ஆஃப் டைம்ன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால நிறைய காரியங்கள் வெரி ப்ரோ இஸ்ரேலாக இருக்கும். இப்போ சாங் ஆஃப் மோசஸ் பாடுறாங்க பாருங்க. ஸோ அப்போ திங்க் அபவுட் இட். சே ஃபார் எக்ஸாம்பிள் எத்தியோப்பியா வேண்டாம், வேற ஏதோ ஒரு கண்ட்ரி யோசிக்கிறேன், நேபாள் யோசிச்சுக்கோங்க. ஸோ நேபாள்காரங்களுக்கு சாங் ஆஃப் மோசஸ்ன்னு டக்குன்னு வாயில வருமா? வராது. யாருக்கு டக்குன்னு தெரியும் சாங் ஆஃப் மோசஸ்? இஸ்ரேல் மக்களுக்கு தான் தெரியும். ஸோ தேர் ஆர் மெனி மார்டியர்ட் இஸ்ரேல் பிலீவர்ஸ் who will be singing the song of Moses. அதனால தான் அந்த 2 witnesses ஜெருசலேம் போவாங்க. 144,000 ஊழியக்காரங்களை சீல் பண்ணி கடவுள் எடுப்பாரு. அத்தனை பேரும் இஸ்ரேல் இல்லை, கோத்திரம் சொல்லி நம்பர் சொல்லி அவங்கள செலக்ட் பண்றாரு. ஸோ இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் ப்ரோ இஸ்ரேல் டுவர்ட்ஸ் இஸ்ரேல் ஆக்ஷன். பட் ஒவ்வொரு இஸ்ரேல் உடைய ரோபை பிடிச்சிக்கிட்டு 10-15 பேர் கூட வந்துருவாங்க, ரைட்? ஸோ அப்போ அவ்வளோ எஃபெக்டிவ் மிஷன் ஒர்க் தே டூ. ஸோ இட்ஸ் ஆல்சோ அன் அண்டர்ஸ்டாண்டிங். சர்ச் பண்ணுற ஊழியத்தை விட பல மடங்கு அந்த 7 வருஷத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் கீப் இன் யோர் மைண்ட். அப்போ அந்த ட்ரிபுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் இமேஜின் த 10 பிளேக்ஸ் ஈஜிப்டில். பிளேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓ மை குட்னஸ் திஸ் இஸ் காட் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி கடவுளை நம்புகிற பீப்புள் இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றவங்க. ஓகே, ஸோ அது ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸ். ஆனால் ரொம்ப எதிர்ப்புகள், ரொம்ப பர்சிக்யூஷன், ரொம்ப கொல்ற பிலீவர்ஸை கொல்ற ஒரு சிச்சுவேஷன் அந்த காலத்தில் இருக்கும். அப்படியும் தீஸ் பீப்புள் ஆர் ஸோ ஸ்ட்ராங் and அவங்க தான் they are there in heaven, especially in the scenario in the Revelation 15. There are more points to pick up. We'll keep looking at it. So what are they singing about? Revelation 15:3 and 4 they're talking about his majesty, his justice, judgment, avenging, அவருடைய holiness, அதெல்லாம் தான் பாடுறாங்க இல்லையா? ஸோ டெஃபினட்டா எதை நம்பி அவங்க அங்க நிக்கிறாங்க, எதை நம்பி ஹெவன்ல வந்து நிக்கிறாங்க அவங்க? ஷூரா blood of Christ. There is no other salvation method. Please take Revelation 7 கட்டாயம் வாசிச்சிடலாம் so that clarity is there. Revelation 7 verse 9 இருந்து வாசிக்கிறீங்களா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜாதிகளிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து
சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். ஸோ இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இது ஜான் விஷன்ல பாக்குறாரு. ஆனா ஒரு எல்டர் வந்து கேக்குறாரு ஜான்கிட்ட, இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்ட்டு. இது சர்ச்சா இருந்ததுன்னா ஜானுக்கு டவுட்டே வந்திருக்க கூடாது. சாப்டர் 5ல இருந்த கூட்டத்தை கேட்கவே இல்லை. ஏன்னா ஜான் நியூ அபவுட் இட். ஜான் நியூ த சர்ச் இஸ் இன் ஹெவன். ஸோ ஹீ ஹேட் நோ டவுட். ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து எல்டர் கிளாரிட்டிக்கு வந்து கேட்கவும் செய்யறாங்க, இது யாருன்னு தெரியுதான்னு. அதுக்கப்புறம் தான் verse 14ல இல்லை எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னதுக்கு சாரி verse 13ல சொல்லும் போது verse 14ல அந்த எல்டர் இஸ் எக்ஸ்பிளைனிங். வாசிச்சிருங்க verse 14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமா இல்ல. ஸோ இந்த கூட்டம் ட்ரிபுலேஷன்ல இருந்து வந்தவங்க. ஆனா அவங்க பேசிஸ் ஆஃப் சால்வேஷன் என்னது? இட் இஸ் த சேம் blood of the lamb. Okay, so salvation doesn't change anyhow. It is only through Jesus you can be saved. Before tribulation time, church periodனாலும் சரி, tribulation periodனாலும் சரி. So it's super clear, right? இல்லையா? அப்போ இந்த song of the lamb இவங்க பாடுறது கட்டாயம் இதுல வசனத்தை எழுத, இட் இஸ் நாட் ரிட்டன் டவுன். blood of the lamப்னு எழுதல. ஆனா டைட்டில் எழுதியிருக்காங்க, சாங் ஆஃப் மோசஸும் சாங் ஆஃப் லேம்பையும் பாடினாங்க அப்படின்னு இட் இஸ் so clear. அப்போ they surely knew that they have to honor the lamb. Only because of the lamb they are here. Only because they were holding on to their faith in on the lamb that they crossed the tribulation. Or even if they were persecuted or they were martyred, they are now in heaven. Are we clear? So it is surely the song of the redeemed. Song of the lamb என்னதுன்னாக்கா ரெவலேஷன் 5 எடுத்துக்கோங்க. அதான் சர்ச் பாடின பாட்டு. ஸோ அதுவும் ஒரு பேக்கப் வேர்ஸ். இந்த ரெவலேஷன் 7ல இருக்கிற நம்ம இப்போ இந்த படித்ததும் உங்களுக்கு இட்ஸ் அ பேக்கப் வேர்ஸ். ஓகே, ஸோ ரெவலேஷன் 5, 9 and 10 we have read many times, but we read again. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். Okay, so verse 10. எங்கள் தேவனுக்கு முன்பாக அது வாசிட்டிங். சாரி பா. அவர்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர். அவர்கள் பூமி. sorry. Okay, so just couple of points note பண்ணிக்கோங்க. You will notice that எதனால நம்ம அங்க இருக்கிறோம்? God has paid a price because again he purchased ன்னு இருக்கு பாத்தீங்கல்ல, purchased with your blood னே very clear. No doubts about it at all. So that part is there. அந்த தகுதியில தான் நம்ம நிக்கிறோம் இல்ல, அந்த ரீசனால தான் we are able to be in heaven. Very clear. And எதுக்காக நம்மளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு? அதுதான் verse 10. ராஜாக்களாவும் ஆசாரியர்களாவும் கடவுளுக்கு கொடுக்கறதுக்காக. Are we clear? நம்மளை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை, காடை மகிமைப்படுத்துறதுக்கு. அதுல be very clear in that understanding also. Okay, so God comes first everywhere. So நம்மளோட salvationே for his pleasure only, for his happiness, for his glory only. Are we clear? Okay. Yeah. ஆமா, pretty clear. சரி,
Okay, so let us go back. So this is where we were. Okay, so on the connectivity, I hope it was clear. Song of Moses, எப்படி Pharaoh versus Satan, அழிக்கிற அந்த judgment part, Exodus 15லயும் இருக்கு, Deuteronomy 32லயும் இருக்கு, ரெண்டு பாட்டும் ஆனா எண்ட் பண்ணும்போது ஃபுல் வேர்ல்டை பத்தி சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ that also is wonderful. And the same thing applies here as well. End timesல இந்த martyrs எல்லாரும் பாடுறாங்க. Okay, so we focused on the song so much. Let's continue. Can we read இதுல இருந்தே வாசிக்கலாமே, verse 5ல இருந்து 7 வரைக்கும் வாசிங்களேன். Revelation 15. கரெக்ட். Revelation 15 5ல இருந்து 7. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரம் ஆகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. ஓகே, ஸோ அந்த ஃபோர் லிவிங் பீயிங்ஸ் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க தே ஆர் கிவிங். ஸோ எவ்ரி திங் இஸ் கம்மிங் ஃப்ரம் காட், பை காட்ஸ் பீப்புள். ஸோ காட் இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஃபினிஷ் இட். இது நம்ம முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கோம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் த்ரூ இட் so that we can analyze it next time. Okay, இந்த தடவை just I'm going to just talk about the difference. So then starts the next chapter. கிளம்பி வராங்க அந்த 7 angels. I told you இல்லை, கிளைமேக்ஸ் இழுத்து வந்திருக்குன்னு. ஸோ 16:1ல பார்த்தீங்கன்னா எல்லா ஏஞ்சலையும் go start pouring on the world சொல்லி ஃபர்ஸ்ட் பவுலில் that is poured, and யாரெல்லாம் மார்க் ஆஃப் த பீஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வியாதி வருது, சம் கைண்ட் ஆஃப் புண்ணு மாதிரி என்னமோ வருது. ஸோ தட் தே ஆர் பனிஷ்ட். அதுக்கப்புறம் ரெவலேஷன் செகண்ட் பவுலில் எவ்ரி லிவிங் creature in the sea is dying. 100%. முன்னாடி 1/3 இருந்தது இல்லையா, இப்போ எல்லாம் 100%. பவுல் 3ல ஃப்ரெஷ் வாட்டரில் இட் இஸ் பீயிங் போர்டு, அண்ட் அதில் அதில் வாட்டர் பிகம்ஸ் பிளட். அகெயின் வி நோ நைல் நதி மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். இந்த தேர்ட் பவுல் பண்ணுற போது இன்னொரு ஏஞ்சல் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் யா திஸ் இஸ் கரெக்ட் சொல்கிறது மாதிரி. 16:5 ஜஸ்ட் ரீட், மனசில் வாசிச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு குவிக்லி கோ த்ரூ திஸ். 16:5ல என்ன, ஐ ஹர்ட் த ஏஞ்சல் ஆஃப் த வாட்டர்ஸ் சேயிங், யூ ஆர் ரைச்சியஸ் ஓ லார்ட், the one who is and who was and who is to be, because you have judged these things. ஏன் இதெல்லாம் ஓகேயா? லைக் தட் ஏஞ்சல் இஸ் அக்ரீங் கம்ப்ளீட்லி. இந்த 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 இது ஃப்ரெஷ் வாட்டர்லாம் ரத்தமாக மாறினா கூட இட் இஸ் குட். ஏன்? பிகாஸ் தே ஹாவ் ஷெட் த பிளட் ஆஃப் செயின்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் யூ ஹாவ் கிவன் தெம் blood to drink. It is their just due. This is just correct. This is justice அப்படின்னு இன்னொரு ஏஞ்சல், ஒரு பேக்கப் ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் இன்னும் ஆல்டர்ல இருந்தும் there are more voices coming. True and righteous are your judgments, right? So they're all saying this is அவ்வளோ ஈவில் ஆயிருக்கு உலகம். அதனால இதெல்லாம் பனிஷ் பண்ணும் போது people are all angels and altarல இருக்கிற martyrs எல்லாரும் they are relieved, they are happy. அப்பாடா end வந்தது அப்படின்னு அப்படி they are happy. Okay, oh okay. So do you remember this angel martyrsக்கு அந்த மார்டியர்ஸ் உடைய குரல் இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம பார்த்துட்டே வந்தோம்ல. சீல் 5 உடைக்கும் போது வந்த ஒரு அந்த மார்டியர்ஸ் எல்லாம் ஆல்டருக்கு அடியிலேருந்து கடவுள்கிட்ட கேட்பாங்க, எப்போ எங்களை அவெஞ்ச் பண்ணுவீங்கன்னு. அப்போ கடவுள் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்படின்றத பார்த்தோம் ரெவலேஷன் 6ல். ரெவலேஷன் 8ல் பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் ஊதுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கோபங்கள், இந்த சீல் 5 மாதிரி ப்ரில்யூட், பிகினிங் ஆஃப் த
trumpetsல இந்த prayers will act. ஸோ அதில் ஒரு கோபங்கள் வரும். அது ரெவலேஷன் 8ல் இருக்கு, verse 3 and 5ல. அண்ட் ரெவலேஷன் 14ல் இட்ஸ் டைம் டு ரீப் அப்படின்னு கடவுள் பேசும்போது அப்பவும் அந்த ஏஞ்சல் வந்து இந்த மார்டியர்ஸோட குரலை கேரி பண்ணி அவங்களும் வந்து பேசுவாங்க. ஸோ யூ வில் நோட்டிஸ் தட் அந்த மார்டியர்ஸ் அண்ட் பர்சிக்யூட் பண்ணப்பட்ட பிலீவர்ஸுக்காக கடவுளை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா ஹெவனில் அவ்வளோ இந்த குரல் அவ்வளோ பெருசாக இருக்காங்க. which is amazing, which is very nice. ஏதோ கணக்கில்லாம ஒரு கண்ணீர் போகலை. ஒவ்வொரு ஜெபம் by a persecuted believer is very 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 important in God's eyes. இல்லை? ஆமாம், இது அந்த ஜட்ஜ்மெண்ட், சிக்கிள் ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஜீசஸ் டைம் டு bring in the believers சொல்லும் போது அதை செகண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஞ்சல் கமெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஏஞ்சல் இஸ் சென்ட் டு புஷ் அவுட் த பனிஷ்மெண்ட்ஸ். அந்த டைம்லேயும் ஒரு ஏஞ்சல் வந்து பேசுவாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ அதுவும் இட்ஸ் த சேம் திங். இட் இஸ் டைம், யா தே ஆர் வெரி ஈவில் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, continuing, fourth bowl, there is sun becomes extremely hot and அதனால ரொம்ப ரொம்ப சூடு and things are happening. ஆனா they don't turn towards God. Same like ஈஜிப்ட் மாதிரியே தான். அங்கே கடவுளை நோக்கி திரும்பலை, இன்னும் கடவுளை திட்ட தான் செய்கிறாங்க. இப்படிலாம் அலோவ் பண்ணுறாரு கடவுள். வை இஸ் ஆல் திஸ் ஹேப்பனிங், எங்களுடைய கம்ஃபர்ட்லாம் மாறுதே அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய கடவுளை அக்னாலேஜ் பண்ணலை, கடவுளை பிளாஸ்ஃபீம் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் what is God's expectation? They should repent and give him glory. But they did not repent and give him glory. அதில் தான் ப்ராப்ளம். அப்போ they will end with the punishment, இல்லை, ஃபைனல் பனிஷ்மெண்ட். ஸோ நியாயம்னு ஆயிரும். ஓகே, சிமிலர் சினாரியோ happened in the 6th trumpet also. 5th பவுலில் ஸோ பீப்புள் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டே வராங்க, ரைட், ஒவ்வொருத்தராக வராங்க. ஃபைனலாக ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ getting the punishment. That is the 5th bowl. 5th bowl, the angel will throw the anger on the throne of the beast, and his kingdom will become full of darkness and pain. So some supernatural punishment for the beast. அப்புறமும் அந்த ஆன்டி கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்ததில்ல, லாட் ஆஃப் பிலீவர்ஸ் இருந்திருப்பாங்க. பிலீவர்ஸ் அவருடைய மார்க்கை வாங்கி அப்படிலாம் இருந்தவங்கல்ல, ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள் ஆல்சோ ended up getting the same punishment. அவங்களும் blaspheme தான் பண்ணாங்க. They did not repent of their deeds. Very clear. கடவுளை எதிர்பார்த்தது இந்த ரிப்பென்டன்ஸ் தான். அவர் that's all he expected, to acknowledge him. He expected, but they did not. Yeah. So எவ்வளோ chances a loving God is giving. Yeah, doesn't give him any pleasure to punish people, and this is going on. Yeah, Revelation 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. That is where we looked at the Antichrist. Yeah, Satanோட power இருக்கிறது. 6th bowl talks about an angel which pours the anger on ஒரு river Euphrates னு போட்டிருக்கு. So that something happens again. I don't think I'm able to understand very clearly. ஆனால் அந்த ரிவர் ட்ரை ஆகி அந்த இடத்து வழியா many kings are able to join together to fight against Jesus. அதுக்காக அந்த கிங்ஸ் எல்லாம் சேர்ந்து வராங்க. அந்த கிங்ஸுக்கெல்லாம் பவர் கொடுக்கறது again evil spirits from the false prophet, antichrist, அவங்க கிட்ட இருந்து தான் they are getting that power, and this angel is actually allowing it to happen. அதனால தான் this angel is drying up the river so that இதெல்லாம் நடந்து முடியட்டும். Because now time up, it's over, time is over, things have to end. Grace time is not going to keep on extending. It is the end of all things. அப்போ இதுதான் ஆர்மகெடன். இந்த ஆர்மகெடன் ஃபைட்டுக்கு வழி உண்டாக்கிட்டார். I think I'll do this chart little later. ஒரு குட்டி பாஸ் இருக்கும், அதுவும் I think we'll do. 7th bowl is
it is done அப்படின்னு முடிஞ்சிரும். ஓகே, ஸோ some branches இருக்கு. அது என்னதுன்னு சொல்றேன் பாருங்களேன். What does it mean if there is a temple in heaven? அது ஒரு பாயிண்ட் டு ஸ்டடி. ஐ மீன் படிக்கலாம் நம்மள, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு ஸ்டடி, அது படிப்போம். அதே மாதிரி ட்ரிபுலேஷன் அண்ட் கிரேட் ட்ரிபுலேஷன் பிரிக்கலாம். அதில் கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட் 3.5 years, அந்த டைமில் நடக்கிறது என்னன்ட்டும் we can focus and look at it. So அதுவும் we can, so these are branch studies, அதையும் பண்ணலாம் before we finish chapter 16. Okay, we'll continue again, God willing, next week. Oh, next week meet பண்றோமா? Yeah, first week. Yeah, yep. Okay, any thoughts? I know I ran into more time. Okay, nothing? We'll close. All right. Irene auntie, please jump பண்ணிருங்க auntie. Thank you auntie. Father God, we thank you, Father, for this nice opportunity given to all of us, oh God, who are gathered at your feet, oh Father, to be more, to know more about you, Father, and to dwell on what we need to understand, Father. We thank you and praise you for this time together. Thank you for being with Pamela, for having helped her to explain to us, Lord, about the end times, about all the tribulation that would come, oh Father God. And that, oh God, we pray, Lord, that our faith in you will continue to grow, Father, during our time here in this earth, oh Father, and we'll be able to handle all of that, Father, for your glory to be manifested, and that we will be faithful to you and your greatness, your glory, your mercy, and your love always in our lives, Father. We pray, Lord, that you will be with us and guide us, and you will strengthen us, O Lord, in our faith walk more than anything else. And help us not to waver on that at all. And we know, Lord, that there is going to be a judgment day, and we are going to pass all of that, Father, because your Spirit lives in us, guiding us, helping us, preparing us so that we could live eternity with you, Father. We thank you for all the explanations that Pamela was able to give us, comparing it, O Lord, to the Old Testament and the Song of Moses, O Lord. Thank you and praise you. And we pray, Lord, that you will be with Pamela and you will continue to equip her. You will continue to empower her, inspire her, O Lord, with your thoughts, and help her, O Lord, to be able to spend useful time for us so that we know you better. We understand what life is all about and how we need to lead our lives. Guide her and bless the work of her, whatever she does. Bless her in her stay in India. Take care of her. Be with her and her parents, O Lord. Let her have a blessed time there and come unto our midst with your blessings. So bless John as well. Take care of him as he's here. Bless him, O Father, and bless the work of his hands too. Let him be a great support to her. Thank you for each one of us who are gathered here. We've all come with all sorts of needs, O Lord, that can be met only by you, Father. We pray that you will meet all our needs according to your will, for your glory to be manifested through us. Give us all a good night's sleep as we now retire to sleep, Lord, and come to church tomorrow. Go to church tomorrow, God, to praise you, honor you, glorify you, and strengthen our relationship with you, Father. Be with us. Take care of us all. And let all glory and honor be only to you. In Jesus' precious name, we commit this prayer at your feet. Amen. Amen. Thank you, auntie. Thank you so much. Welcome, Ma. Amen.